ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 50 கிராம் டம்ளருங்க. நான் இதில் தான் எல்லா அளவுமே போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே டம்ளரில் பாதி அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா அதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 இல்லை 5 காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்குங்க, ஆனால் காரமாக இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா அடிஷ்னலாக நல்லா வரமிளகா 2 வேணாலும் போட்டுக்கோங்க. கருவேப்பில் போட்டுக்கோங்க. கருவேப்பில் கொஞ்சமாக போட்டால் போதுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அது மாதிரி ஒரு மாதிரி துவக்கும், நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இறக்கி வைக்கிறப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கெடவே கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.